Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பயிற்சி முடியுது சார்? சனி பயிற்சி முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு அஷ்டம சனி முடியும். எப்படி புரியுதுங்களா? மிதுனத்துக்கு அஷ்டம சனி முடியும், தனுசுக்கு 7.5 சனி முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 ராசிக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சனி முடிகிறது. வேற எந்த ராசிக்கு ஆரம்பிக்கும்? மீன ராசிக்கு தான் ஆரம்பிக்கும். அடுத்தது கடக ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும். கண்ட சனியிலேருந்து அஷ்டம சனி ஆரம்பிக்கும். அதே போல் கண்ட சனி சிம்ம ராசிக்கு ஆரம்பிக்கும். எந்த ராசிக்காரங்களுக்கு வாயில சனி? வாக்குஸ்தான சனி மகரத்து ராசிக்காரர்களுக்கு வாக்குல சனி. அவங்க தான் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பேசும், அவ்வளோதான். அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் கவனம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் கவனம். அதே போல் தான் இந்த மகரத்துக்கு சனி, கும்பத்திற்கு ராகு, சிம்மத்திற்கு கேது, இவர்களுக்கெல்லாம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். யார் கவனமாக இருக்கணும்? 12 ராசியும் கவனமாக தான் இருக்கும். உடல் ரீதியாக அப்படி இல்லைங்க. நம்ம இது கோச்சாரத்தில் சந்திர லக்னத்தையோ அல்லது சந்திரனுடைய நிற்கக்கூடிய ராசியை வச்சு சொல்லக்கூடிய இதில் 30% 40% பழிச்சாவே போதும். ஜனன கால ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலியில் எப்பவுமே நியூ இயர் வருதுன்னா ஒரு ஜோசியரை பார்த்துடுறது சந்தோஷம். தசாபுத்திகள் சரியில்லைன்னா சரி இருக்காது. தசாபுத்திகள் நன்னாக இருந்து இதில் நாங்கள் நல்லா இல்லைனாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இவ்வளோதான் ஜோசியம். சொல்லுங்கள். யாருக்கு சிறந்த வருடமாக இருக்கும் எந்த ராசிக்காரங்களுக்கு? அப்படி இல்லை, குரு பலம் பெறுபவர்களுக்கு எப்பொழுதுமே சிறந்த வருடம் தான். அதே போல் ராகு எல்லாம் மறைவு ஸ்தானத்தில் வர்றது நல்லது. மேஷத்துக்கு நல்லது, ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு ஜென்மத்தில் குரு வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிக்கு நல்லது, விருச்சகத்துக்கு நல்லது, மகரத்துக்கு நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹை எண்டில் போகக்கூடியது. மோசமான ஆண்டுனா யாருக்கு சார்? துலாத்துக்கு கூட நல்லது. இத்தனைக்கும் மோசம் நான் யாருமே அப்படி சொல்கிறது இல்லை. தசாபுத்திகள் சரியில்லைன்னா நான் சொன்ன நல்லவங்க கூட மோசமாக தான் இருப்பாங்க. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா 7.5 சனியில் இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் நல்லா இருப்பாங்க. மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் மோசமாக இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய தசாபுத்திகளுடைய கணக்கு. கல்யாண யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும்? கல்யாண யோகம் சிம்பிள். அதாவது எப்படி குரு பலம் இருந்தால் கல்யாண யோகன்றது. ஆனால் அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாண யோகம் வரும். அர்த்தாஷ்டம சனி, கடக ராசிக்காரங்களுக்கு கூட கல்யாண யோகம் வரும். அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி கெட்டு இருந்தாலுமே வரும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரும், ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரும், மகர ராசிக்காரங்களுக்கு வரும், கும்ப ராசிக்காரங்களுக்கு வரும், மீன ராசிக்காரங்களுக்கும் வரும். இதெல்லாம் கல்யாண யோகம் இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். வீடு வாங்கும் யோகம், அதாவது வீடு நான் சொல்கிறது தான். விருச்சக ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் வீடு வாங்குறச்ச கேர்ஃபுல்லாக வாங்கணும், அவ்வளோதான். எப்படி விருச்சக ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரங்களும் வீடு வாங்குறச்ச டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். வம்ப விலை குத்து வாங்காமல் இருந்தால் போதும். மற்றபடி வீடு வாங்குறதெல்லாம் அவங்கவுங்க தசாபுத்தியில் நல்ல சுபவரியம் இருந்தால் பண்ணிக்க வேண்டியது. யாருக்கு செல்வம் பெருகும்? நான் தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் இருக்கிற மகரத்துக்கே ராகு பெரிய செல்வம் கொடுப்பான். அடுத்தது அதே போல் ராகு 12ல் இருக்கக்கூடிய மேஷத்துக்கு கொடுப்பான். அதே போல் ராகு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ல் இருக்கிறதுனால அது ஒரு கொடுப்பான். அதே போல் துலாத்துக்கே இப்போ குரு மாறுறது அவன்லாம் கொடுப்பான். ஸோ 7.5 சனி விலகின தனுசுக்கே கிடைக்கும். இவங்களுக்கு செல்வம் கிடைக்கும், அவங்களுக்கு கொடுக்குங்கில்ல. 12 ராசிக்கும் நான் சொல்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதத்தில் செல்வம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் நான் பார்க்குறேன். இயற்கை பேரிடர், வெள்ளம், இந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது? நிறைய இருக்குது. அதான் 2024 மிக்சட் காம்பினேஷன் தான். ஒரு பக்கம் தண்ணி இருக்காது, ஒரு பக்கம் தண்ணியால் பாதிப்பு இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும், நெருப்பு இருக்கும், மலை சரிவுகள் இருக்கும், கடல் பொங்குறது வரும், கடலில் சேதம் வரும், சுனாமி சாஸ்திரிகள்லாம் காட்டும். உலகத்தில் நிறைய இடத்துல ஒரு நிம்மதியாக இருக்காது. அதான் பணத்தட்டுப்பாடு வரும், மக்களே போய் கொள்ளையடிப்பான்னு தான் குரோதி வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் இருக்குது. தகராறுகளாக இருக்கும் எல்லா இடத்துலையும். வளர்ந்த நாடு அமெரிக்கா, லண்டனு, ஜப்பான் இல்லாமல், அதாவது இந்த நாடு அந்த நாடுன்னு கிடையாது, ஜப்பான் கிடையாது நான் சொல்கிறது இதெல்லாம். ஆனால் அரபு நாடுகள்லாம் நல்லாயிருக்கும். அரபு நாடுகளுக்கெல்லாம் நிறைய பேர் மக்கள் பெயரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதில் துபாய் எல்லாம் கூட கொஞ்சம் ஆனால் எல்லாருக்கும் இயற்கை சேதங்கள் காட்டும். இந்த இயற்கை சேதங்கள் தான் எல்லா நாடையும் விடாது. அதுதான் பார்த்தோம். தங்கம் விலை எப்படி சார் இருக்கும்? ஏறுமா இறங்கும்? ஏறிடும். தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும்? அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியலெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாதிரி ஆட்சியாளர்களுக்கு மற்றவர்களுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் இந்த இயற்கைக்கெல்லாம் திருப்பி தமிழ்நாடு நிறைய பார்க்கணும். திருப்பி இந்த வருஷமும் ஜாக்கிரதையாக இருக்கும். 2023 வந்தது, 2015 வந்தது, திருப்பி 2024 கடுமையாகிடும்.
தயவுசெய்து அந்த நீர்நிலைகள் மற்ற விஷயங்கள் இந்த பிளாஸ்டிக்குக்கெல்லாம் தமிழ்நாடு கொஞ்சம் சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல விஷயம் என்ன நடக்கும் இந்த ஆண்டில்? டெக்னாலஜி வளரும், மருத்துவத்துறை வளரும், மருத்துவத்துறையில் பெரிய வளரும், பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் வேறு லெவலில் வரும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் விஷயம்லாம் பிரமிப்பை ஏற்படுத்தும், நேச்சுரலாக இருக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்துடும். அதனால் இந்த விஷயம் அதே போல் ஸ்பேஸ் ரிசர்ச்சிலலாம் வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. எல்லாத்துலேயும் தனியார் துறை தான் உலக லெவலில் தனியார் துறைக்கு தான் பெரிய பெரிய வருவாங்க. இளம் வயதை சார்ந்த நிறைய பேர் பெரும் கோடீஸ்வரர்கள் ஆகிடுவாங்க. அதாவது அம்பானி அதானியெல்லாம் நம்ம கணக்கு போடுறோம், அவங்களோடலாம் பெரிய அளவுக்கு ஆகிடுவாங்க. அவங்கவுங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து உலகத்தை புரட்டி போடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குரிய தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவன் தான் உலகத்தை ஆளக்கூடிய அமைப்புக்கு வரும். எதிர்பாராத விஷயம் நடக்குமா ஏதாவது? அதுதான் ஏற்கனவே சொன்னது தான், தலைவர்கள் பார்த்துக்கணும். இந்த தீவிரவாதம், போரால் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஆயுதங்கள் பிரயோகிப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சிக்கலை ஏற்படுத்திடும், உலகத்தையே பயமுறுத்தி விட்டுரும். அதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். 2024 ஏன்னா இந்த பஞ்சாங்கங்கள் வந்து இப்போ சோபகிருது முடிய போகிறது ஏப்ரல் 14ஓட, அடுத்ததாக குரோதி வர்றதுனால இந்த மாதிரி இருக்கும். கொரோனா மாதிரி ஏதாச்சும் அதான் பஞ்சாங்கத்தில் ஒரு கொரோனான்றதோட இனிமேல் கொரோனான்னு ஒரு நோய், ஆனால் ஒரு தொற்று நோய் வரும் தான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள் காட்டு. அது வந்து குப்பையிலேருந்து வரலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதுபோல் வந்து நோய்கள் வந்து வைரஸ் எங்கேருந்தாலும் வரலாம். அவர்களுடைய கணிப்பு அது மாதிரி நோய் தொற்று காணப்படுவதாண்டாக தான் காணப்படும். 90s கிட்ஸ்க்கு எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும்? 90s 80 கிட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு தான் 7.5 சனிலே கல்யாணம் நடக்குன்றேன். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும், செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும். நீங்கள் பண்ணால் தப்புக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது இல்லாமல் இந்த பொருத்தத்தை பார்த்து ரொம்ப தொங்கின்னு இருக்கிறதோட மனப்பொருத்தம் பாருங்கள், நிறைய விஷயம் நல்லா இருக்கும். சும்மா ஒரு வேலையில் சேர்ந்த உடனே டூ மச் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. வண்டி லோனு, வீடு லோனு, அந்த லோனு, சுற்றி லோனு, வாரத்துக்கு 2 லோன் அடைக்கிறதுனா அதெல்லாம் போர் அடிச்சிடும். கல்யாணத்தை பற்றி எங்கே திங்க் பண்ணுறது, குடும்பத்தை பற்றி எங்கே திங்க் பண்ணுறது? கூலாக இருக்கிறதுக்கு 90s கிட்ஸோ 80s கிட்ஸோ முயற்சியாக நம்ம 50 கிட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். இந்த மற்றவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, அவங்க இந்த வண்டியில் போகிறாங்களா, அதெல்லாம் யோசிக்காது. எல்லா வண்டியும் ரோட்டில் தான் போகும். வசதி வரும், தானாக வரும். நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம். எல்லாம் வசதி வரைச்சா வாங்கிக்கலாம், அப்புறமா அனுபவிச்சுக்கலாம். இப்போல்லாம் கடவுளுடைய புண்ணியத்தில் ஏதாவது கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நோயெல்லாம் இல்லைன்னா சந்தோஷமாக லாங்கிவிட்டியில் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லோருக்கும் இருக்குது. அது வந்து லாங்கிவிட்டின்றது கடவுளுடைய அமைப்பு, நோய் வந்து கடவுளுடைய அமைப்பு, துர்மரணம் என்பது கடவுளுடைய அமைப்பு. இதை தவிர மற்றபடி என்ஜாய் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிக்கினே இருக்காதிங்க. 90s கிட்ஸ் 80s கல்யாணம் நடக்குமான்னு கேட்குறீங்க. ஆங்ஸைட்டி வராமல் இருந்தாவே எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம். 2024 தமிழ் சினிமா எப்படி இருக்கும்? ஏதாச்சும் ஒரு தமிழ் படம் 1000 கோடி அடிக்குமா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வளர்ச்சி காட்டுது. வளர்ச்சி காட்டுறதுனால அவங்க 1000 கோடி அடிப்பாங்களா 300 கோடி அடிப்பாங்களா எனக்கு தெரியாது. அந்த தமிழ் சினிமாவோட வளர்ச்சியெல்லாம் இல்லை, உலக அளவிலே சினிமா துறையில் பெரிய வளர்ச்சி காணப்படக்கூடிய ஆண்டாக தான் நான் பார்க்குறேன். நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை திமுக அதிமுக யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? அதாவது கூட்டணி சமயத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ கூட்டணி இல்லாத சமயம் இப்போதைக்கு எல்லா லெவல்லையும் ஃபேவரலாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா கூட்டணிகள் தான் இது. அதனுடைய அமைப்பு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது, இப்போதைக்கு ஸ்டாலின் சாருக்கு இருக்கிற தமிழ்நாட்டு லீடர்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே போல் வந்து உதயநிதிக்கு நல்லா இருக்குது. பட் வந்து அண்ணாமலைக்கு வந்து இந்த கெட்டவன் கெட்டிட்டனால ராஜயோகனால அவருக்கு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. கூட்டணி வரட்டும், அப்புறமா நம்ம நல்லா டிபேட்லாம் பார்த்துப்போம். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா? அதுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து இப்போ மோடிஜி இருந்தோடைய ஜாதகம் வந்து நான் கட்சிக்காரனாலும் பேசலை, நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகத்தில் ஓடுது. செவ்வாதசை நடக்குது அவருக்கு. சிறு சிறு தடங்கல்கள் காணப்பட்டாலும் அவர் தான் முன்னாடி போகக்கூடிய குதிரை. இந்த இந்தி கூட்டணியெலாம் வந்து ஒரு கணிசமான ஒரு ஜெயிக்கிறதெல்லாம் வரும். ஆனால் வெற்றி வாகையை வந்து மோடிஜிக்கு தான் காட்டுது. ஏதாவது துர்மரணங்களோ அல்லது வேறு ஏதாவது இடர்பாடுகளோ வந்தால் தான் இதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா கும்பத்தில் சனி இருக்கிறனால எந்த க்ஷணத்தில் எது வேணுமா நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை தவிர, அதனால தான் நான் பார்க்குறேன்னு தவிர ஆஸ் இட் இஸ் ஒன்றுமே இல்லை. எலெக்ஷன் ஸ்மூத்தாக நடந்ததெல்லாம்னா மோடிஜி தான் மீண்டும் 3வது முறையாக வரும். விஜய் அரசியல் பண்ண எப்படி சார் இந்த வருஷம் இறங்குவாரா முழுசா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகம் பார்த்துருக்க ஒரு நல்ல நண்பர் கொடுத்தாரு. அதில்படி என்னை பொறுத்த வரைக்கும் 2025க்கு மேலே தான் அதை பற்றி அவர் டிசைட் பண்ணுவார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்துப்போம். இப்போதைக்கு அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உதயநிதி சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கா? உதயநிதி ஜாதகம் நீச்சபங்க யோகம் ஜாதகம் சார் எல்லா லெவல்லையும் சொல்லியிருக்கு. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும்.
அவர் அரசியலில் வந்து கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். குரு ஜென்ம குரு வர்றதுனால அசுரம் வீட்டுக்கு பிரகஸ்பதி வராரு. அவரது ரிஷபராசி. ஸோ 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் ஹெல்த்லேயும் கொஞ்சம் பேசுகிறச்ச கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் யாராவது எழுதி கொடுத்துக்கிறது அப்படியே இல்லாமல் கொஞ்சம் கவனமாக அந்த எழுதி கொடுக்குறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுன்றது நான் இது. நீச்சபங்க ராஜாவுக்கும் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அவர் என்ன கோல் அரசியல் இருக்கோ அதை அடிக்கிறதுக்கு உண்டான ஜாதகம். எந்த ராசிக்காரங்களும் உயிருக்கு ஆபத்து கவனமாக இருக்கணும்? 12 ராசிக்கும் பாதகாதிபதி தசை பாதகாதிபதி புத்தி வந்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டம் தான். அதனால் இவங்களுக்கு பாதிப்பு அவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு நான் கரெக்ட் இல்லை. யாருக்கு வேணுமானாலும் மரணம் வந்து எப்பொழுது வேணுமா தட்டும். அதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்றது தான் சாஸ்திரம், உண்மை, எழுதி வைக்கப்பட்ட விதி. ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது உங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சொல்வதை போல் ஒரு வழிகாட்டியாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஜோதிடமெல்லாம் கடவுள் சொல்கிறார்கள் என்றெல்லாம் எடுத்துக்கொள்வது தவறு. நன்றி சார். அவ்வளோ நன்றி. அண்ட் இப்போ நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எவிக்ட் ஆகும்போது அவர் வந்து கடைசியாக கூட மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப அன்பாக பேசியிருந்தாரு. அண்ட் அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க வேணாம்னு தோணுச்சு. நான் அவர்கிட்ட போய் கேட்கணும்னு இருக்கேன். நான் நிறைய வாட்டி எலிமினேஷன்லேருந்து அவனை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சுருந்தாங்க. நோட்டீஸ் பண்ணேன் நான். பட் துரோகம்லாம் வாய்ப்பே கிடையாது. கமல் சார் வந்து அன்றைக்கி அந்த காக்ரோச் விஷயத்தை மாயா திட்டும் போது கூட ஆக்சுவலி அந்த இடத்துல நின்று நான் போய் திரும்ப கமல் சார்ட்ட பேசியிருக்கவே கூடாது. அது வந்து தப்பு. முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த விஷயத்தில் வருத்தம் இருந்தது. அந்த விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருந்தது. சரி, ஓகே, ரைட், ஏதோ நடந்துருச்சு. இப்போ கூட பண்ணுவேன்னொன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் அவர் அப்படி பார்த்தது கிடையாது. அவர் கோவத்தில் சில விஷயங்கள் பண்ணுவார்னு தெரியும். பட் ஆனால் வந்து ஏன்னா சில இடங்களில் ஜோவிகாட்ட கோவப்படும் போது கூட இந்த உமன் சேஃப்டி அப்படின்ற டேக்லைன்னா ஒரு சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாம், அப்படி என்ன ஒரு ஆன் கேம் இவ்வளோ கேமராஸ் இருக்குது. ஆக்சுவலி அந்த டேக்லைன் ரொம்ப ஒஸ்டான டேக்லைன் தான். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவர் பேசி நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி அர்ச்சனாவுக்கு எனக்கும் தான் சண்டை வந்திருக்கு. ஆனால் அதான் சொல்கிறேனே, ஒருத்தவங்க கெட்டவங்க ஒருத்தவங்க சண்டை போடுறாங்கன்னா அப்படியே அது அந்த தாட்டே நம்ம அப்படியே பார்க்குறதுலாம் வராது. ஆனால் வீடியோ வந்து ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இவங்க இந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆக்சுவலி இல்லை, கேங் இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் வந்து உண்மையாக இல்லையோ கொஞ்சம் நடிக்கிறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சவங்கன்னா யாரை சொல்லுவீங்க? பெருசாக அப்படின்னு நினச்சலாம் முடியல அது. பட் ஆனால் மைண்டில் இருக்குது. இருக்குது. ஆடியன்ஸ்கிட்ட வந்து நெகட்டிவாக வீக்கெண்ட் இருந்துச்சுன்னா மாறிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அப்படி போன ஆள்கள்லாம் உள்ளே இருக்காங்க. யார் மோஸ்ட்லி வந்து டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வியூகம் ஒரு விக்ரம் அந்த டேக்லைன் ஆப்வியஸாக நீங்கள் தான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்,